கிறிஸ்துவுக்குள் பிரியமான தெய்வ பிள்ளைகளை வெளிப்படுத்தின விசேஷம் பரலோகத்தின் சில காட்சிகள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை, பூமியின் ராஜ்யங்களுடைய வரலாற்றினுடைய முடிவுகள், இவைகளை வெளிப்படுத்துவது தான் வெளிப்படுத்தின விசேஷம். இதனுடைய ஆசிரியர் அப்போஸ்தலனாகிய யோவான் பத்மத்துவில் சிறை கைதியாக இருக்கும் பொழுது கிரேக்க மொழியிலே எழுதப்பட்டது. பெரும்பாலும் அடையாள மொழிகளிலே எழுதப்பட்ட இந்த புத்தகம் மதிப்பிற்குரிய டாக்டர் ரெவரண்ட் பால்ராஜ் அதிசயமணி அவர்கள் மூலமாக நமக்கு டிராஸ்டிவின் மக்களுக்கு இது போதிக்கப்படுகிறது. தெய்வ மனிதர், தெய்வனால் பரிசுத்த ஆவியானவரால் வல்லமையாய் பயன்படுத்தப்படுகிற இவர்கள் கருக்கலான சத்தியங்களையும் ஆழமான உண்மைகளையும் மறைவான மறைப்பொருட்களையும் வெளிப்படுத்தி நமக்கு சொல்லி புரியக்கூடிய நல்ல தெய்வ மனிதர். தொடர்ந்து பாருங்கள். கர்த்தர் அன்பு பால்ராஜ் அவர்களை வல்லமையாய் பயன்படுத்தி வருகிறார். இந்த வெளிப்படுத்தின விசேஷம் உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய பிரசன்னத்தில் மீண்டுமாக உங்களை காணும் பொழுது அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்நாளிலும் உங்கள் மத்தியில் வந்து உறவு கொள்ளவும், ஆண்டவருடைய வசனத்தை பகிர்ந்து கொள்ளவும் தருணம் கொடுத்த ஆண்டவரை துதிப்பதோடு எனக்கு வாய்ப்பளித்த உங்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷத்திலிருந்து இந்நாட்களிலே நாம் செய்திகளை படித்து தியானித்து வருகிறோம். 14ஆம் அதிகாரம் வரை நாம் வந்திருக்கிறோம். அங்கே காணப்படக்கூடிய 1,44,000 பேர் அவர்கள் யார் என்று சொல்லி நாம் கற்றோம். அது மட்டுமல்ல, அவர்களுடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட ஆவிக்குரிய பண்புகள் அவற்றை குறித்தும் பார்த்து, நம்முடைய வாழ்க்கை அவர்களுடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்த்து சில ஆவிக்குரிய நெறிகளை அவர்களிடமிருந்து நாம் கற்றுக்கொண்டோம். இன்றைய நாளிலே தொடர்ந்து 6ஆம் வசனத்தில் இருந்து பார்க்கும் பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதலாக முடிவு வரை நாம் பார்க்கும் பொழுது வித்தியாசமான 6 தூதர்களை நாம் சந்திக்கிறோம். அவர்கள் வந்த பிறகு ஆண்டவருடைய வருகை ஆரம்பமாகிவிட்டது என்று தெரியலாயிற்று. அந்த வருகையின் போது நடந்த ஆரம்ப சில சம்பவங்களை இந்த அதிகாரத்தின் 2வது பகுதியிலே நாம் பார்க்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். அங்கே 6 தூதர்களை பற்றி பார்க்கிறோம். அவர்களுடைய அறுவடையின் ஊழியத்தை பற்றியும் நாம் பார்க்கிறோம். 6 தூதர்களும் அறுவடையும் என்பது இன்றைய நாளிலே நம்முடைய தலைப்பு செய்தி. 6ஆம் வசனம் பாருங்கள். 6ஆம் வசனம், பின்பு வேறொரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறக்க கண்டேன். அவன் பூமியில் வாசம் பண்ணுகிற சகல ஜாதிகளுக்கும், கோத்திரத்தாருக்கும், பாஷைக்காரருக்கும், ஜனக்கூட்டத்தாருக்கும் அறிவிக்கத்தக்க நித்திய சுவிசேஷத்தை உடையவனாய் இருந்து, நித்திய சுவிசேஷம் அண்டர்லைன், அடிக்கோடு போட்டுக்கொள்ளுங்கள், நித்திய சுவிசேஷத்தை உடையவனாய் இருந்து மிகுந்த சத்தமிட்டு தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள். அவர் நியாயத்தீர்ப்பு கொடுக்கும் வேளை வந்தது. வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கினவரை தொழுது கொள்ளுங்கள் என்று கூறினான் என்று சொல்லி வேதத்தில் என்ன வாசிக்கிறோம். தேவதூதர்களுடைய ஊழியங்கள், ஆண்டவர் தேவ தூதர்களை தம்முடைய பணிவிடை ஆவிகளாக வைத்திருந்தார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். பலவிதமான தூதர்கள், பலவிதமான அவர்களுடைய தொழில்கள் வேதத்திலே பல்வேறு இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கின்றன. இன்றைய நாளிலே இந்த 6 தூதர்கள், இந்த அதிகாரத்தில் காணப்படக்கூடிய தூதுவர்கள், அவர்களுடைய வேலை என்ன, தொழில் என்ன, ஆண்டவருடைய வருகைக்கும் அதற்கும் சம்பந்தம் என்ன என்பதை குறித்து இன்றைய நாளிலே நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக நாம் சந்திக்கக்கூடிய தூதன் பறக்கிற தூதன். ஒரு இடத்துல நிற்கவில்லை, உட்கார்ந்து கொண்டிருக்கவில்லை, பறக்கிறான். அவனுடைய தொழிலிலே அவன் ஜாக்கிரதையாக இருக்கிறான் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். நமக்கு கூட ஆண்டவர் பல்வேறு வேலைகளை, தொழில்களை, ஊழியங்களை கொடுத்திருக்கும் பொழுது நம்முடைய வேலையிலே ஜாக்கிரதை உள்ளவர்களாக காணப்பட வேண்டியது நம்முடைய கடமை. ஒருவன் தன்னுடைய வேலையிலே ஜாக்கிரதை உள்ளவனாக இருந்தால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அதை இந்த பறக்கிற தூதனிடமிருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம். அவனுடைய வேலையிலே அவன் உறுதியாக இருப்பதாக, அதில் நிலைத்திருப்பதாக, அதை செய்து கொண்டே காரியங்களை செயலாற்றுவதாக அவனை குறித்து பார்க்கிறோம். பறக்கிற தூதன், அவனுடைய வேலை என்ன? நித்திய சுவிசேஷத்தை அறிவிக்கத்தக்க
ஒரு தூதனாக அவன் விளங்கினான் என்று சொல்லி 6ஆம் வசனம் அறிவிக்கிறது. மீண்டும் 6ஆம் வசனம், பின்பு வேறொரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறக்க கண்டேன். அவன் பூமியில் வாசம் பண்ணுகிற சகல ஜாதிகளுக்கும் கோத்திரங்களுக்கும் பாஷைக்காரருக்கும் ஜனக்கூட்டத்தாருக்கும் அறிவிக்கத்தக்கதாக நித்திய சுவிசேஷத்தை உடையவனாய் இருந்து என்று சொல்லி அவனை குறித்து நாம் தொடர்ந்து வாசிக்கிறோம். நித்திய சுவிசேஷம், நிலைவரமான சுவிசேஷம், நிறைவான சுவிசேஷம், நிரந்தரமான சுவிசேஷம், ஒரே சுவிசேஷம், ஒரே சுவிசேஷம். ஆனால் இன்றைக்கு சுவிசேஷத்தை குழப்பக்கூடிய ஏராளமான ஊழியர்கள் என்று சொல்லப்படக்கூடிய ஆட்கள் திருச்சபையை கெடுத்து கொண்டிருக்கிறார்கள், சமூகத்தை கலக்கி கொண்டிருக்கிறார்கள். கால் சுவிசேஷம், அரை சுவிசேஷம், முக்கால் சுவிசேஷம், முழு சுவிசேஷம் என்று சொல்லி, பூரண சுவிசேஷம் என்று சொல்லி மக்களை குழப்பக்கூடிய நிலைமையை இந்நாட்களிலே நாம் பார்க்கிறோம். சுவிசேஷம் என்றால் என்ன? ஆண்டவர் ஏற்கனவே தெளிவாக 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தின் வாயிலாக போதித்திருக்கிறார். அதை குறித்து பார்த்துவிட்டு திரும்ப கலாத்தியருக்கு வருவோமே. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதலாக பார்க்கும் பொழுது, சுவிசேஷம் என்றால் என்ன? மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்ல கடமைப்பட்ட நாம் எப்படி சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும் என்ற கேள்விகளுக்கு விடையை முதல் சில வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 15 எடுத்துக்கொள்ளுங்கள். இங்கே வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் 14ஆம் அதிகாரத்தில் நம்முடைய விரல் இருக்கட்டும், புக் மார்க் போல. சீக்கிரத்தில் அப்பப்போ நம்முடைய மெயின் பேசேஜ், முக்கியமான பகுதிக்கு நாம் வந்து விடுவோம். மெயின் பேசேஜ் என்ன? வெளிப்படுத்துகிற விசேஷம் 14ஆம் அதிகாரம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தை பார்க்க போகிறோம். எதற்காக பார்க்க போகிறோம்? சுவிசேஷம் என்றால் என்ன என்பதை பவுல் விளக்குவதை நாம் பார்க்க இருக்கிறோம். ஏற்கனவே இந்த பகுதி உங்களுக்கு ரொம்ப பரிச்சயமான ஃபெமிலியரான ஒரு பகுதி. மீண்டும் பார்த்து விடுவோமே. 1 கொரிந்தியர் 15. அன்றியும் சகோதரரே, நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். எதற்கு மறுபடியும்? ஏற்கனவே ஒருக்கா சொல்லியாச்ச, மறுபடியும் சொல்ல வேண்டும். ஏனென்றால் ஒரு தடவை சொன்ன பிறகு இன்னொருவன் குழப்பி விடுவான். ஒரு தடவை விதைகளை விதைத்து சென்றால் இன்னொருவன் களைகளை விதைப்பான். எனவே திரும்ப திரும்ப சுவிசேஷத்தை சொல்லி மக்களை உறுதிப்படுத்துவது, நம்மையும் உறுதிப்படுத்துவது நல்லது. இறைத்த கிணறு ஊறும், இறையாத கிணறு நாருமே. எனவே சுவிசேஷத்தை திரும்ப திரும்ப சொல்லுவது நல்லது. மீண்டும் 1ஆம் வசனம், அன்றியும் சகோதரரே, நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். நீங்களும் அதை ஏற்றுக்கொண்டு அதில் நிலைத்திருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கை கொண்டிருந்தால் அதனாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். மற்றபடி உங்கள் விசுவாசம் விருதாவாய் இருக்குமே. நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால் கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து கேபாவுக்கும் பின்பு 12 தரிசனமானார். 6. அதன் பின்பு அவர் 500 பேருக்கு அதிகமான சகோதரருக்கும் ஒரே வேளையில் தரிசனமானார். அவர்களில் அநேகர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள், சிலர் மாத்திரம் நித்திரை அடைந்தார்கள். பின்பு யாக்கோபுக்கும் அதன் பின்பு அப்போஸ்தலர்கள் எல்லாருக்கும் தரிசனமானார். எல்லாருக்கும் பின்பு அகால பிறவி போன்ற எனக்கும் தரிசனமானார் என்று சொல்வதாக வேதத்திலே வாசிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வேத வாக்கியங்களின்படி, என்ன வேத வாக்கியங்களின்படி, எந்த வேத வாக்கியங்களின்படி என்று சொன்னால், ஒரு உதாரணம், ஏசாயா 53ஆம் அதிகாரம். அங்கே ஆண்டவர் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், ஆணிகளால் கடவப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுமாக்கினை அவர் மேல் வந்தது என்று, அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம் என்றெல்லாம் நீளமாக ஆழமாக சுவிசேஷம் அங்கே சொல்லப்படுவதாக நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். வேத வாக்கியங்களின்படி, இப்பேற்பட்ட வேத வாக்கியங்களின்படி பவுல் சுவிசேஷத்தை சொன்னான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். திரும்ப திரும்ப சொன்னான். காரணம், இடையில யாரும் குழப்பி விடக்கூடாது என்பதற்காக. குழப்பி விட்டார்களே. எங்கே? கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் பாருங்கள். கலாத்தியர் 1ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது 6ஆம் வசனம் முதல் குழப்பங்களை பார்க்கிறோமே. சுவிசேஷத்தை குழப்புகிறவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று பவுல் குறிப்பிடுவதாக வேதத்திலே வாசிக்கிறோம். கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறொரு சுவிசேஷத்திற்கு திரும்புகிறதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன். வேறொரு சுவிசேஷம் இல்லையே. கால் சுவிசேஷமா, அரை சுவிசேஷமா,
பின்ன முழு சுவிசேஷமா, பூரண சுவிசேஷமா, இப்படியெல்லாம் சொல்ல முடியாதே. வேறொரு சுவிசேஷம் இல்லையே. சிலர் உங்களை கலகப்படுத்தி, என்னை பொறுத்தளவில் சிலர் அல்ல, பலர் இந்நாட்களிலே சிலர் உங்களை கலகப்படுத்தி கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதாய் இருக்கிறார்களே அல்லாமல் வேறல்ல. நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது, வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். இயேசு கிறிஸ்துவை சுவிசேஷமாக பவுல் அறிவித்ததாக வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த சுவிசேஷத்தை விட்டு இயேசு கிறிஸ்து என்னும் சுவிசேஷம் அது மட்டும் போதாது, இதையும் கூட்ட வேண்டும் அதையும் கூட்ட வேண்டும் என்று சொல்லி கூட்டிக் கொண்டே இருந்தால் அல்லது கழித்து கொண்டே இருந்தால் சபிக்கப்பட்டவர்கள். தொடர்ந்து 9ஆம் வசனம், முன் சொன்னது போல மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்கள் ஏற்றுக்கொண்ட சுவிசேஷத்தை அல்லாமல் வேறொரு சுவிசேஷத்தை ஒருவன் உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். தூதனாய் இருந்தாலும் சபிக்கப்பட்ட கடவன். தொடர்ந்து பாருங்கள் 10. இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன்? நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனா இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. மேலும் சகோதரரே, என்னால் பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷம் மனுஷருடைய யோசனைப்படியானதல்ல என்று உங்களுக்கு தெரிவிக்கிறேன். நான் அதை ஒரு மனுஷனால் பெற்றதும் இல்லை, மனுஷனால் கற்றதும் இல்லை. இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார். ஆண்டவர் தந்த சுவிசேஷம், ஆண்டவரை பற்றி பிரசங்கிப்பது. என்ன அருமையாக இந்த எழுத்து வடிவங்கள் இங்கே விளங்குகின்றன. 13. நான் யூத மார்க்கத்தில் இருந்தபோது என்னுடைய நடக்கையை குறித்து கேள்விப்பட்டிருப்பீர்கள். தேவனுடைய சபையை நான் மிகவும் துன்பப்படுத்தி அதை பாழாக்கி என் ஜனத்தாரில் என் வயதுள்ள அநேகரை பார்க்கலும் யூத மார்க்கத்திலே தேறினவனாய் என் பிதாக்களுடைய பாரம்பரிய நியாயங்களுக்காக மிகவும் பக்தி வைராக்கியம் உள்ளவனாய் இருந்தேன். அப்படி இருந்தோம், நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினால் அழைத்த தேவன் தம்முடைய குமாரனை நான் புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாக அறிவிக்கும் பொருட்டாக. சுவிசேஷம் எப்படி அறிவித்தார்? குமாரனை, தம்முடைய குமாரனை நான் புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமை அறிவிக்கும் பொருட்டாக. இயேசுதான் சுவிசேஷம் என்று திறம்பட தெளிவாக தெரிவிக்கிறான். காஸ்பல் ஆங்கிலத்திலே அதில் 2 வார்த்தைகள், ஒன்று காட், இன்னொன்று ஸ்பெல். காட் ஸ்பெல் காஸ்பல் என்று மறிவிற்று. ஆங்கிலோ சாக்சன் வேர்டு, ஆங்கிலோ சக்சானிய வார்த்தை என்று சொல்லி அதை குறித்து நாம் அறிகிறோம். சரி, மீண்டும் 16. தம்முடைய குமாரனை நான் புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டாக அவரை எனக்குள் வெளிப்படுத்த பிரியமாயிருந்த போது உடனே நான் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யோசனை பண்ணாமலும் எனக்கு முன்னே அப்போஸ்தலர்களானவர்களிடத்தில் எருசலேமுக்கு போகாமலும், அங்கே போனா அங்கே அப்போஸ்தலர்கள் இருப்பார்கள், அவங்க கூட குழப்புவாங்க, இடையில பேதுரு குழப்பி இருக்கான் என்று சொல்லி 2ஆம் அதிகாரத்தில் என்ன பார்க்கிறோம்? கலாத்தியர் 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் கண்டுபிடித்து வாசித்துக் கொள்ளுங்கள். எனக்கு முன்னே அப்போஸ்தலர்களானவர்களிடத்தில் எருசலேமுக்கு போகாமலும் அரபி தேசத்துக்கு புறப்பட்டு போய் மறுபடியும் தமஸ்கூருக்கு திரும்பி வந்தேன் என்று சொல்லி வேதத்தில் என்ன வாசிக்கிறோம்? சரி, வேறொரு சுவிசேஷம் இல்லை, ஒரே சுவிசேஷம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே அந்த சுவிசேஷம் என்று சொல்லி வேதத்திலிருந்து நாம் தெளிவாக விளங்கிக் கொள்கிறோம். அந்த தேவதூதன் என்ன சொன்னான்? முதலாவது தூதன் நித்திய சுவிசேஷத்தை உடையவனாய் இருந்து போதித்தானே. என்ன சொன்னான்? 7ஆம் வசனம், வெளிப்படுத்துகிற விசேஷம் 14:7. மிகுந்த சத்தமிட்டு, அந்த தூதன் மிகுந்த சத்தமிட்டு தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள், அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேளை வந்தது, வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்கள் என்று கூறினான் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். தொடர்ந்து சொல்லுகிறானே, தேவனுக்கு பயப்படுங்கள், அவரை மகிமைப்படுத்துங்கள், நியாய தீர்ப்பின் வேளை வந்தது என்று சொல்லி அடுக்கடுக்காக தான் சொல்ல வேண்டிய சுவிசேஷம் சார்ந்த செய்திகளை அவன் சொல்லுவதாக வேதத்திலே வாசிக்கிறோம். தேவனுக்கு பயப்படுங்கள். 2 விதமான பயங்கள் முக்கியமாக, ஒன்று தண்டனைக்கு பயப்படுவது, இன்னொன்று அன்புக்கு பயப்படுவது. ஆதாம் பயந்தான், மரங்களுக்கு பின்னால் மறைந்து கொண்டான். எதற்காக? தண்டனைக்கு. புசிக்காதே என்று சொன்ன கனியை அவன் புசித்து கீழ்ப்படியாமல் இருந்ததினாலே, பாவம் செய்ததினாலே அடி விழுமோ, ஆண்டவர் திட்டுவாரோ, பயந்து போய் அத்தி மரங்களுக்கு பின்னால் மறைந்து கொண்டான் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். பயம், என்ன பயம்? தண்டனைக்கு பயம். ஆனால் ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொன்னாரே, இப்பொழுது நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்பதை இதனால் அறிந்திருக்கிறேன்.
ஆதியாகமம் 22:12 தன்னுடைய மகனை ஒரே புதல்வன் ஏகமைந்தன் அவனை பலிபீடத்தில் வைத்த பொழுது, கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து வைத்த பொழுது, இப்பொழுது நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்பதை இதனால் அறிந்திருக்கிறேன் என்று கர்த்தர் அவரிடத்தில் தெரிய பண்ணினார். பயம் என்றால் என்ன? கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயம் என்றால் என்ன? பயபக்தி. பயபக்தியோடு ஆண்டவரை சேவிக்க வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். அது மட்டுமல்ல, அவருக்கு ஒவ்வொரு நாளும் மகிமையை செலுத்தி தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லியும் தூதன் அறிவித்ததாக வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அவருக்கு பயந்து அவருக்கு மகிமை செலுத்த வேண்டும். எதற்காக இந்த உலகத்தில் நாம் உருவாக்கப்பட்டோம்? நாம் நன்றாக இருப்பதற்காக, செழித்து கொழித்து வாழ்வதற்கா? ஆஹா, படைத்தான் படைப்பெல்லாம் மனுவுக்காக. ஆனால் மனுவை படைத்தான் தன்னை வணங்க என்று அறிவிக்க கேட்டிருக்கிறோம். We are created for God's glory. ஆண்டவருடைய மகிமைக்காக இந்த உலகத்திலே உருவாக்கப்பட்டிருக்கிறோம். எனவே நம்முடைய பேச்சு, நம்முடைய மூச்சு எல்லாமே கர்த்தரை மகிமைப்படுத்துவதாக இருக்க வேண்டும். முதலாவது தூதனை குறித்து சந்தித்தோம். இப்பொழுது இரண்டாவது தூதன் 8ஆம் வசனத்திலே, வேறொரு தூதன் பின் சென்று, பாபிலோன் மகாநகரம் விழுந்தது விழுந்தது, தன் வேசித்தனமாகிய உக்கிரமான மதுவை சகல ஜாதிகளுக்கும் குடிக்க கொடுத்தாளே என்றான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். பாபிலோன் விழுந்தது விழுந்தது. 2 தடவை ஏன் விழுந்தது என்று சொல்கிறான்? ஆர்ப்பரிப்பு. எதிர்பாராத காரியம் நிகழ்ந்து விட்டதினாலே அவன் அதை கூறி சொல்லுவதாக வேதத்திலே வாசிக்கிறோம். பாபிலோன் என்பது ஒரு நகரம். அது மட்டுமல்ல, பாபிலோன் என்பது ஒரு அரசியல் மதசார்பான ஒரு சிஸ்டம், ஒரு அமைப்பு. அது நீங்கினால்தான் கிறிஸ்தவம் வளரும். கிறிஸ்து ஆழமாக இருதயங்களிலே வேரூன்ற முடியும். சுவிசேஷம் எளிதாக வேர்கொள்ளும். எனவே ஆண்டவருக்கு எதிரான இந்த சிஸ்டம், இந்த அமைப்பு விழுந்ததிலே தூதனுக்கு சந்தோஷம். அதை ஆர்ப்பரிப்போடு அவன் சொல்லுவதாக வேதத்திலே வாசிக்கிறோம். வேறொரு தூதன் பின் சென்று, பாபிலோன் மகாநகரம் விழுந்தது, தன் வேசித்தனமாகிய உக்கிரமான மதுவை சகல ஜாதிகளுக்கும் குடிக்க கொடுத்தாளே என்றாள் என்று சொல்லி வேதத்தில் என்ன வாசிக்கிறோம். ஆக மதுபானம் பருகுவது அல்லது குடிக்க கொடுப்பது இதெல்லாம் பாவங்கள் என்று சொல்லி வேதத்தில் நாம் தெளிவாக வாசிக்கிறோம். நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயம். அந்த ஆலயத்தை பரிசுத்தமாக நாம் பேணிக்கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதத்திலே தெளிவாக வாசிக்கிறோம். வேசித்தனத்தினாலே நம்முடைய உடல் கரைபடுகிறது, அதனாலே நம்முடைய உள்ளம் கரைபடுகிறது, அதனாலே நம்முடைய ஆவி ஆத்மா எல்லாமே கரைபடுகிறது. கரைபடாத ஒரு வாழ்க்கை வாழ வேண்டியது நம்முடைய கடமை. முந்தின வசனங்களிலே நாம் பார்க்கும் பொழுது 1,44,000 பேர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், கரைபடாதவர்கள், களங்கமற்றவர்கள், கபடு இல்லாதவர்கள் என்று சொல்லி அவர்களை புகழ்வதாக நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். நாமும் கூட எந்த கரையும் இல்லாமல் வாழ வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம், தூதனுடைய செய்தி. 3வது தூதன், முதலாவது தூதனை பற்றி பார்த்தோம், 2வது தூதனை பற்றி பார்த்தோம். 3வது தூதன் 9ஆம் வசனம். அவர்களுக்கு பின்னே 3ஆம் தூதன் வந்து மிகுந்த சத்தமிட்டு மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்கி, தன் நெற்றியிலாவது தன் கையிலாவது அதன் முத்திரையை தரித்துக் கொள்கிறவன் எவனோ அவன் தேவனுடைய கோபாக்கனையாகிய பாத்திரத்திலே கலப்பில்லாமல் வார்க்கப்பட்ட அவருடைய உக்கிரமாகிய மதுவை குடித்து பரிசுத்த தூதர்களுக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் அக்கினியினாலும் கந்தகத்தினாலும் வாதிக்கப்படுவான். அவர்களுடைய வாதையின் புகை சதா காலங்களிலும் எழும்பும். மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்குகிறவர்களுக்கும் அதனுடைய நாமத்தின் முத்திரை தரித்துக் கொள்கிற எவனுக்கும் இரவும் பகலும் இளைப்பாறுதல் இராது. தேவனுடைய கற்பனைகளையும் இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தையும் காத்துக் கொள்ளுகிறவர்களாகிய பரிசுத்தவான்களுடைய பொறுமை இதிலே விளங்கும் என்று கூறினான். பின்பு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். அது, கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று அழுது அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டொழிந்து இளைப்பாறுவார்கள். அவர்களுடைய கிரியைகள் அவர்களுடைய கூட போம். ஆவியானவரும் ஆம் என்று திருவுளம் பெற்றுகிறார் என்று சொல்லிற்று என்று சொல்லி தொடர்ந்து நாம் வாசிக்கிறோம். ஆக 3வது தூதன் மிருக வணக்கத்தை எதிர்த்து பேசுவதாக பார்க்கிறோம். முத்திரையை தரித்துக் கொள்ளுகிறவர்களை எதிர்த்து பேசுவதாக பார்க்கிறோம். ஆண்டவருடைய கோபாக்கனையை அறிவிக்கிறான். அக்கினி, கந்தகம், அதனால் வரக்கூடிய விளைவுகளை, பாதிப்புகளை
அவன் அறிவிக்கிறான் என்று நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்டவர்களுக்கு இரவும் பகலும் இளைப்பாறுதல் இராது என்று சொல்லியும் அறிவிப்பதாக பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, தேவ கோபம் அவர்கள் மேல் நிற்கும் என்று சொல்லியும் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அவரவருடைய கிரியைகளுக்கு தக்கதாக பலன், அவரவருடைய கிரியைகளுக்கு தக்கதான பலன். நற்கிரியைகளா, அதற்கு பலன். துர்க்கிரியைகளா, அதற்கு பலன். கிரியைகளுக்கு ஏற்ப பலன். நற்கிரியைகளை மட்டும் எடுத்துக்கொள்வோமா? சரி ஐயா, நற்கிரியைகள் நான் செய்தேன், சகோதரன் செய்தான், நண்பன் செய்தான், பெற்றோர் செய்தார்கள். எல்லாரும் அவரவருடைய வயதிற்கேற்ப, அவரவருடைய திறமைக்கேற்ப, அவர்களுடைய வாய்ப்புக்கேற்ப நற்கிரியைகள் செய்தார்களே. ஆனால் பரலோகத்திலே அதற்கெல்லாம் பலன் கிடைக்கும் என்றால் அவனவருடைய கிரியைகளுக்கேற்ப பலன் என்று சொல்லும் பொழுது சிலருக்கு கூடுதலாக இருக்குமே, சிலருக்கு குறைவாக இருக்குமே. அப்போ பரலோகத்திலே கூட கூடுதல் குறைவு இருக்கும் பொழுது போட்டி மனப்பான்மை இருக்காதா? அதிருப்தி இருக்காதா? இருக்கவே இருக்காது. எல்லாருக்கும் கிரியைகளுக்கேற்ற பலாபலன், எல்லாருக்கும் திருப்தி இருக்கும் என்பதுதான் வேதத்தின் விளக்கம். எப்படி? ஒரு டம்ளர், ஒரு செம்பு, ஒரு குடம், ஒரு கொப்பரை, நான்கும் வித்தியாசமான பாத்திரங்கள் தானே, வித்தியாசமான கொள்ளளவு கொண்ட பாத்திரங்கள் தானே. எல்லாவற்றையும் நிரப்புங்களேன். டம்ளரை நிரப்புங்கள், செம்பை நிரப்புங்கள், குடத்தை நிரப்புங்கள், கொப்பரையை நிரப்புங்கள். எல்லாம் நிறைவாக இருக்கிறதா? ஆமா. பூரணமாக இருக்கிறதா? ஆமா. திருப்தியாக இருக்கிறதா? ஆமா. வித்தியாசம் இருக்கிறதா? வித்தியாசம் இருக்கே. குடம் குடதான், கொப்பரை கொப்பரை தான், செம்பு செம்பு தான், தமிழர் தமிழர் தான். வித்தியாசமும் இருக்கு, பூரண நிறைவும் இருக்கு. அதே போல பரலோக ராஜ்யத்திலே ஆண்டவருடைய நியாய தீர்ப்புக்கு பிறகு அவனவனுடைய கிரியைகளுக்கேற்ப என்று சொல்லும் பொழுது எல்லாருக்கும் பூரண திருப்தி உண்டு. ஆனாலும் எல்லாரிடத்திலும் வித்தியாசமான பலபலன்களையும் காணலாம். ஏனென்றால் நேற்று வந்த கிறிஸ்தவர்கள் உண்டு, நேற்று ஞானஸ்நானம் பெற்றவர்கள் உண்டு, நேற்று சுவிசேஷத்திற்கு தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள் உண்டு. அதே வேளையிலே பரம்பரையாக ஆண்டவரை நேசித்து விசுவாசித்து ஆண்டவருக்காக ஊழியம் செய்தவர்கள் உண்டு. காடுகளிலும் மேடுகளிலும் கர்த்தரை மிஷனரியாக சென்று அறிவித்தவர்கள் உண்டு. இரத்த சாட்சியாய் மரித்தவர்கள் உண்டு. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான ஆனால் திருப்தியான பலாபலன்கள் கிடைக்கும் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. சரி, 4வது தூதனை பார்ப்போமா? 15ஆம் வசனம் முதல் 15ஆம் வசனம் முதலாக பார்க்கும் பொழுது, அப்பொழுது வேறொரு தூதன் தேவாலயத்திலிருந்து புறப்பட்டு மேகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறவரை நோக்கி, பூமியின் பயிர் முதிர்ந்தது, அறுக்கிறதற்கு காலம் வந்தது, அறுவடை அறுக்கிறதற்கு காலம் வந்தது, ஆகையால் உம்முடைய அரிவாளை நீட்டி அறுத்துவிடும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். அப்பொழுது மேகத்தின் மேல் உட்கார்ந்தவர் தமது அரிவாளை பூமியின் மேல் நீட்டினார். பூமியின் விளைவு அறுப்புண்டது என்று வாசிக்கிறோம். அறுவடையின் காலம், நியாய தீர்ப்பின் காலம், அவனவருடைய கிரியைக்கு தக்கதாக பலன் வரக்கூடிய காலம், அறுப்பின் காலம் என்று சொல்லி இந்த பகுதியிலே தெளிவாக வாசிக்கிறோம். அந்த அறுப்பின் காலம் நெகட்டிவாக இருப்பதினாலே, எதிர்மறையாக இருப்பதினாலே, எதிரிகளுக்கு பாதகமாக இருப்பதினாலே அந்த காலம் வருவதற்கு முன்பே நாம் என்ன செய்ய வேண்டும்? பாவத்திலிருந்து மனம் திரும்ப வேண்டும். ஐயா, இந்த காலமெல்லாம் வருவதற்கு ரொம்ப நாளாகுமே, வருகை சம்பவிப்பதற்கு ரொம்ப நாளாகுமே, இப்பொழுது இதை பற்றி ஏன் பேச வேண்டும்? இப்பொழுது இதை பற்றி ஏன் படிக்க வேண்டும்? ஆமா, ஆண்டவர் எப்ப வருவார்? எப்ப வேணாலும் வருவார். இன்றைக்கு ராத்திரி கூட வருவார். ஆமா, நீங்க எப்ப மரிப்பீங்க தெரியாது, எப்ப வேணும்னாலும் மரிக்கலாம். ஒன்று ஆண்டவருடைய வருகை முந்தும், அல்லது நம்முடைய மரணம் முந்தும். ரெண்டிலே ஒன்று நினையாத நேரம் நடைபெறும். எனவே இந்த வருகை சார்ந்த வசனங்களை நாம் படித்து வைத்துக் கொள்வது, அதற்கேற்ப நம்முடைய வாழ்க்கையை ஆயத்தம் பண்ணிக் கொள்வது எப்பொழுதுமே நல்லது என்று சொல்லி வேதத்திலிருந்து விளங்கி கொள்ளுகிறோம். 5வது தூதனை பற்றி பார்ப்போமா? 17ஆம் வசனம். 17. பின்பு வேறொரு தூதனும் கருக்கான அரிவாளை பிடித்துக்கொண்டு பரலோகத்தில் உள்ள தேவாலயத்திலிருந்து புறப்பட்டு வந்தான். அக்கினியின் மேல் அதிகாரமுள்ள வேறொரு தூதனும், இது 6வது தூதன், அக்கினியின் மேல் அதிகாரமுள்ள வேறொரு தூதனும் பலிபீடத்திலிருந்து புறப்பட்டு வந்து கருக்குள்ள அரிவாளை பிடித்திருக்கிறவரை நோக்கி, பூமியின் திராட்சை பழங்கள் பழுத்திருக்கிறது, கருக்குள்ள உமது அரிவாளை நீட்டி அதன் குலைகளை அறுத்துவிடும் என்று மிகுந்த சத்தத்தோட சொன்னான். அறுவடை, நியாய தீர்ப்பு, தண்டனைகள்,
19. அப்பொழுது அந்த தூதன் தன் அறிவாளை பூமியின் மேலே நீட்டி பூமியின் திராட்சை பழங்களை அறுத்து தேவனுடைய கோபாக்கினை என்னும் பெரிய ஆலையிலே போட்டான். நகரத்திற்கு புறம்பே உள்ள அந்த ஆலையிலே அது மிதிக்கப்பட்டது. அந்த ஆலையிலிருந்து 1600 ஸ்தாதி தூரத்திற்கு ரத்தம் புறப்பட்டு குதிரைகளின் கடிவாளங்கள் மட்டும் பெருகி வந்தது. பெரிய அளவிலே பாதிப்பு, பெரிய அளவிலே ஆபத்து, பெரிய அளவில் ஆக்கினை என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. இந்த மாதிரிப்பட்ட சூழ்நிலையிலே இந்த 6 தூதர்கள் கலந்து கொண்ட சூழ்நிலையிலே பரிதாபமான பயங்கரமான பாதிப்புகள் நடந்து கொண்டிருக்கும் பொழுது 2 விதமான கூட்ட மக்களையும் நாம் சந்தித்தே ஆக வேண்டும். இதற்கிடையிலே 2 விதமான கூட்ட மக்கள். அந்த கூட்டத்தில் நாம் இருந்தால் நல்லது. 12ஆம் வசனம் பாருங்கள். 12ஆம் வசனம், வெளிப்படுத்துகிற விசேஷம் 14:12. தேவனுடைய கற்பனைகளையும் இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தையும் காத்துக்கொள்ளுகிறவர்களாகிய பரிசுத்தவான்களுடைய பொறுமை இதில் விளங்கும் என்று கூறினான். முதலாவது கூட்டம் பரிசுத்தவான்கள். யார் அவர்கள்? பாவத்திலிருந்து மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு ரட்சிக்கப்பட்டவர்கள், ஒவ்வொரு நாளும் பரிசுத்த வாழ்க்கையை ஆசரிக்கிறவர்கள். அடிப்படை தேவனுடைய கற்பனைகள், இயேசுவின் மேல் விசுவாசம், இன்னும் பரிசுத்தவான்களுடைய பொறுமை, இதையெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையிலே கடைபிடித்தவர்கள் பரிசுத்தவான்கள். இன்னொரு கூட்டம் 13. பின்பு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். அது கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது. 12ஆம் வசனத்திலே பரிசுத்தவான்கள், 13ஆம் வசனத்திலே பாக்கியவான்கள் என்று எழுது. அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டொழிந்து இளைப்பாறுவார்கள். அவர்களுடைய கிரியைகள் அவர்களோட கூட போம். ஆவியானவரும் ஆம் என்று திருவுளம் பெற்றுகிறார் என்று சொல்லிட்டு என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். ஒரு கூட்ட மக்கள் பரிசுத்தவான்கள், இன்னொரு கூட்ட மக்கள் பாக்கியவான்கள். இந்த கூட்டத்தில் நீங்கள் இருக்கிறீர்களா? பரிசுத்தவான்களாக வாழ்கிறீர்களா? பாக்கியவான்களாக நீங்கள் திகழ்கிறீர்களா? கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். நம்மை படைத்தது ஆண்டவர், அவர் படைப்பின் அதிபதி. நம்மை மீட்டவர் ஆண்டவர், மீட்பின் அதிபதி, மரணத்துக்கு அதிபதி, உயிர்த்தெழுதலின் அதிபதி. ஆக கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள், பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவருக்கு தங்களுடைய வாழ்க்கையை ஒப்புவித்து வாழ்கிறவர்கள் பரிசுத்தவான்கள், பாக்கியவான்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. அந்த கூட்டங்களில் நீங்கள் இருக்கிறீர்களா? பரிசுத்தவான்கள் கூட்டத்தில், பாக்கியவான்கள் கூட்டத்தில் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் இந்த 6 தூதர்களுடைய அறுவடையின் காரியங்கள் நம்மை பாதிக்காது. ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் விடுதலையின் ஆவியோடு சந்தோஷத்தோடு வாழலாம். உன் பக்கத்திலே 1000 பேரும் உன் வலது புறத்திலே 10,000 பேரும் இருந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். ஆக ஆண்டவருடைய ஆசை என்ன? நம்முடைய ஆசை என்ன? பரிசுத்தவான்களாக ஜீவிக்க வேண்டும், பாக்கியவான்களாக திகழ வேண்டும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடுவோம், கர்த்தரை பார்ப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வசனங்களை ஆராயவும் எங்கள் வாழ்க்கையை ஆராயவும் உம்முடைய சந்நிதியிலே எங்களை வழிநடத்தினீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. 6 தூதர்களும் அறுவடையும் என்று சொல்லி நாங்கள் வாசித்தோம் கர்த்தாவே. பயங்கரமான வார்த்தைகள், தண்டனைக்குரிய வார்த்தைகள், ஆக்கினை தீர்ப்புகள் ஏற்கனவே வேதத்தில் எழுதப்பட்டு விட்டன. ஆனாலும் அந்த கூட்டத்தின் இடையிடையே 2 கூட்டங்கள் இருந்தனவே. அந்த கூட்டத்தில் நாங்கள் இருக்க வேண்டுமே, பரிசுத்தவான்களாக, பாக்கியவான்களாக. இதற்கு ஒரே அடிப்படை இயேசு என்னும் சுவிசேஷம். அவரை பாவத்திலிருந்து மனம் திரும்பி இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருக்குள்ளாக நாங்கள் வாழும் பொழுது எங்களுக்கு ஆசீர்வாதம். அந்த வாழ்க்கை நாங்கள் ஒவ்வொருவரும் வாழத்தக்கதாக எங்களை உம்முடைய அன்பு கரங்களுக்குள்ளே ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.